மக்களோடு கொண்டாடும் மெஜஸ்டிக் மகாராஜாவின் 90வது தீபாவளி திருவிழா. மெஜஸ்டிக் மகாராஜா தஞ்சாவூர், ராமநாதபுரம், காரைக்குடி மற்றும் திருச்சி. தங்கம் விலை வரலாறு காணாத உயர்வை கண்டிருக்கிறது. சவரனுக்கு 720 ரூபாய் உயர்ந்து தற்போது 85,000 கடந்திருக்கிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 85,120 விற்பனையாகிறது. 1 கிராம் தங்கம் விலை 90 ரூபாய் உயர்ந்து 10,640 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தொடர்ந்து உச்சத்தில் இருப்பதால் தங்கத்தை வாங்க முடியாத நிலை ஏழை எளிய மக்களுக்கு ஏற்றிருக்கிறது. எட்டாக்கனியாக மாறியிருக்கிறது தங்கம். தங்கத்திற்கு மாற்றாக வெள்ளியிலும் ஏழை மக்கள் கவனம் செலுத்துவார்கள். ஆனால் வெள்ளியும் தொடர்ந்து உச்சம் கண்டு வருகிறது. வெள்ளியும் கிலோ இன்று 6,000 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரன் 720 ரூபாய் உயர்ந்து 85,120 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதேபோல வெள்ளி விலையும் வரலாறு காணாத அளவில் உயர்ந்திருக்கிறது. தங்கத்தின் விலை தொடர்ச்சியாக உயர்ந்து வருகிறது. அந்த வகையில் இன்றும் தங்கத்தின் விலை உயர்ந்து காணப்படுகிறது. கிராம் 90 ரூபாய் உயர்ந்து 10,000க்கு மேல் விற்பனையாகிறது. வெள்ளி விலை வரலாறு காணாத உச்சத்தை தொட்டிருக்கிறது. இன்று கிலோ 6,000 ரூபாய் உயர்ந்து 1,59,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தொடர்ச்சியாக வெள்ளி விலையும் உயர்ந்து வரக்கூடிய சூழலில் இன்று கிலோவிற்கு 6,000 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. தங்கத்தை தொடர்ந்து வெள்ளி விலையும் வரலாறு காணாத உச்சத்தை தொட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். 1 கிலோ வெள்ளி 6,000 ரூபாய் உயர்ந்து 1,59,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் வெள்ளி விலை உயர்வு தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கின்றோம். ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 720 ரூபாய் உயர்ந்து 85,120 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. கிராம் 90 ரூபாய் உயர்ந்து 10,640 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிலோவுக்கு 6,000 ரூபாய் உயர்ந்து 1,59,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இது தொடர்பாக பேசுவதற்காக நம்முடன் வணிக பிரிவு செய்தியாளர் கௌசல்யா நம்முடன் இணைந்திருக்கிறார். கௌசல்யா, தங்கத்தை தொடர்ந்து வெள்ளியுமே வரலாறு காணாத உச்சத்தை தொட்டிருக்கிறது. என்ன காரணம்? விவரம். வணக்கம் பாலா. இது பாத்தீங்க அப்படின்னா தங்கம் மற்றும் வெள்ளி விலை தான் இன்னைக்கு வணிக செய்திகள்ல ரொம்ப டாப் செய்தி அப்படின்னே சொல்லலாம். நம்ம தொடர்ச்சியா நம்ம செய்திகள்ல பதிவு பண்ணிட்டே வரோம். தங்கமோடைய விலையும் வெள்ளி விலையும் நிபுணர்களோட கூடுற கருத்துக்கள் எல்லாத்தையுமே நம்ம தொடர்ச்சியா பதிவு பண்ணிட்டு வரோம். இந்த அளவுக்கு எட்டும் அப்படிங்கிறது இதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அமெரிக்காவோட நிகழ்வுகள் தான். அமெரிக்கால ட்ரம்ப் அடுத்தடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கிற விஷயங்கள் தான் இப்போ தங்கம் மற்றும் வெள்ளி விலையில ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பா நேத்திக்கு ஒண்ணு சொல்லியிருக்காரு புதுசா, பார்மா துறைக்கு 100% அப்படின்னு சொல்லிட்டா அங்கேயே உற்பத்தி பண்ணணும் அப்படின்ட்டு. இதெல்லாம் ஏன் தங்கத்திலயோ இல்ல வெள்ளியோ எதிரொலிக்கும் அப்படின்னு நம்ம கேட்கலாம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாருமே என்னன்னா நிறுவனங்கள் மேல இருக்கிற முதலீடுகள், பங்கு சந்தைகள்ல நிறுவனங்கள்ல முதலீடு பண்ணுவாங்க. அந்த முதலீடு இப்ப நிறுவனங்கள், அதாவது நேத்திக்கே பாத்தீங்கன்னா பார்மாத்துறை பங்குகள் எல்லாமே வீழ்ச்சியில முடிஞ்சிச்சு. சோ இந்த மாதிரியான சூழல்ல அதுல இருக்கிற ஃபண்ட் எல்லாத்தையும், அதுல இருக்கிற முதலீடுகளை வெளியில எடுக்கிற முதலீட்டாளர்கள், சர்வதேச முதலீட்டாளர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா தங்கத்தில் தான் பாதுகாப்பான முதலீடு இன்னைக்கு உலகத்துல அப்படின்னு சொன்னா தங்கம் மற்றும் வெள்ளியா, இப்ப வெள்ளியும் சேர்ந்திருக்கு. ஸோ இந்த ரெண்டுத்திலுமே தான் முதலீடுகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்றதுதான் சொல்ல முடியும். இந்த காரணத்துக்காக தான் தங்கம் மற்றும் வெள்ளி விலை வரலாறு காணாத உச்சம். அதாவது என்னன்னா பண்டக சந்தை கமோடிட்டி மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா தங்கம் 1,00,000 தாண்டி பிரேக் அவுட்ல போயிட்டு இருக்கு தங்கம் மற்றும் வெள்ளி விலை. அதோட இம்பாக்ட் ஆபரண தங்கத்திலையும் நமக்கு எதிரொலிச்சிருக்கு அப்படிங்கிறதே நம்ம சொல்லணும். ஸோ தங்கம் மற்றும் வெள்ளி விலை அப்படிங்கிறது சர்வதேச பொருளாதார நிகழ்வுகள் எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்தே தான் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதனால நம்ம திருப்பி சொல்லிட்டு வர ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, கட்டாய தேவை அப்படின்றவங்க மட்டுமே ஆபரண தங்கத்தை வாங்கலாம். இல்ல அது வேண்டாம், எனக்கு முதலீடா தான் வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒருத்தருக்குமே என்னன்னா ETF மாதிரி கோல்டு ETF
கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நிறைய அது மாதிரியான திட்டங்கள் இருக்கு, வெள்ளியில இருக்கு. ஸோ இந்த மாதிரியான முதலீடுகள்ல நீங்க வந்து முதலீடு பண்ணலாம். முதலீடு பண்ணும்போது என்ன அப்படின்னா செய்கூலி சேதாரம் இது போன்ற ஜிஎஸ்டி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து அவங்களுக்கு குறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ தங்கத்தோட வெள்ளியோட முழு பலன், ஏற்றத்தோட முழு பலனை ஒரு முதலீட்டாளராக அடைய முடியும் அப்படிங்கறத நம்ம சொல்லணும். ஆபரண தங்கம் இன்னைக்கு நம்ம 85,000 கடந்திருக்கு சென்னையில அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கடைகள்ல வாங்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க கிட்டத்தட்ட அதுக்கு எல்லா கட்டணங்களையும் சேர்த்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நியர்லி 1 lakh அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஒரு பெரிய விஷயமாவே இருக்கு. அதனால கட்டாய தேவை அப்படிங்கிறவங்க மட்டுமே தங்கம் வாங்கலாம் அப்படிங்கிறது தான் நிபுணர்கள் பரிந்துரைக்கிறாங்க. பாலா. கௌசல்யா, ஒரு பக்கம் மத்திய கிழக்கு ஆசிய நாடுகள்ல போர் பதற்றம், குறிப்பா ஹமாஸ் இஸ்ரேல் மோதல், அதே நேரம் யுக்ரைன் ரஷ்யா போர், இது ஒரு புறம் இருந்தாலும் அமெரிக்கா வரி விதிப்புல ஒரு கடுமையான கண்டிப்பை பின்பற்றாங்க. இதனால தொடர்ச்சியா அதுதான் காரணமா சொல்லப்படுகிறதா? இன்னும் தங்கம் எந்த அளவு உச்சத்தை தொட வாய்ப்பு இருக்கு? அதாவது என்ன அப்படின்னா, தங்கம் ஷார்ட் டேர்ம்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட டபுள் ஆகும். இங்க இருந்தே ஒரு சவரனே கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபா அந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறது தான் நிறைய புள்ளி விவரங்கள்லாம் வெளியாயிட்டு சர்வதேச ஆய்வு நிறுவனங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தங்கம் அப்படிங்கிறது உலகம்ன்றது வெட்டி எடுக்கிற ஒரு விஷயம். அது இது வந்து என்ன அப்படின்னா நிறைய நாடுகள் இதுல நீங்க கேட்ட மாதிரி முதல்ல போர் பதற்றங்கள் அமெரிக்காவது பெரிய இம்பாக்டா இருக்கு. ஆனா இந்த போர் பதற்றங்கள் சர்வதேச அளவுல நிகழ போர் பதற்றங்களும் தங்கத்துல தான் எதிரொலிக்குது. அதே போல என்ன அப்படின்னு சொன்னா எல்லா மத்திய கிழக்கு நாடுகள் இல்ல, எல்லா நிறைய நாடுகளோட மத்திய வங்கிகள் எல்லாருமே என்ன பண்றாங்க, தங்கத்தை ஆபரணம், அதாவது அவங்களுக்கு வந்து இது அந்நிய செலாவணியா தங்கத்தை வாங்கிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இருப்பு வந்து அதிகரிக்கிறாங்க. மக்களோடு கொண்டாடும் மெஜஸ்டிக் மகாராஜாவின் 90வது தீபாவளி திருவிழா. மெஜஸ்டிக் மகாராஜா தஞ்சாவூர், ராமநாதபுரம், காரைக்குடி மற்றும் திருச்சி.